நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ. அப்படி மாசா கெத்தா கம்பீரமாக குதிரை மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அப்துல் ப்ரோ தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது ஒரு 2007 மாடல் மஹிந்திரா ஸ்கார்பியோவில் எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட்டு. வண்டியினுடைய அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே அட்டகாசமாக இருக்குன்றிருக்காப்புல. வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட் தான். இன்சூரன்ஸ் 1 இயருக்கு லைவாக இருக்குது. வண்டியில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியர் டிஃபாக்கர் பேக் வைப்பர் வந்துடுது. கலரை பொறுத்தளவுக்கு ஏலக்கா க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டியூல் டோன் இருக்கனால வண்டியோட லுக்குமே நல்லாயிருக்கு, கெத்தாகவும் இருக்குது. வீல் கப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில்வர் கலர் மாதிரி போட்டுருக்குறாங்க, ஒயிட் வித் சில்வர் மாதிரி. ஸோ அது பார்க்குறக்கு லுக்கு நல்லாயிருக்கு. பேக் பம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு வீலாம் பாருங்கள். அதுவும் இந்த ஈவினிங் கிளைமேட்டில் எடுத்துருக்கிறது. வண்டி அப்படியே தகன்னு இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கே லுக்கு சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசிலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காப்ல. ஏசிலாம் பெரிய வண்டிங்க எடுத்துக்கிடும் போது ஏசிலாம் நல்லா கூலிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஏசிங் நல்லாவே இருக்குது அப்படின்னு இருக்காப்ல. வண்டியோடைய அவுட்லுக் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வீடியோவிலே காமிக்கிறாங்க பாருங்கள். பேக் சைட் சீட் கவர்ஸ் அஃபியரன்ஸ் பாருங்கள். ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் விண்டு வந்து வந்துடும். அதுக்கு உண்டான விண்டு எல்லாமே வந்து வந்துடுது. பேக்கிலேருந்து உள்ள இன்டீரியர் டேஷ்போர்டோட அஃபியரன்ஸை பாருங்கள். 2007 இருந்தால் கூட உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டு தான். அண்ட் இன்சூரன்ஸும் உங்களுக்கு 1 இயருக்கு போட்டாச்சு. வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக் காமிக்கிறாங்க பாருங்கள். ஆல் லைட்ஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணி விட்டுருக்குறாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். டயர் பாயிண்ட் அஃபியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டயருமே ஈவனாக ஒரு 60 to 70% இருக்குன்றிருக்காப்புல. அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே அட்டகாசமான கண்டிஷனில். இன்ஜினுமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காப்புல. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜினோட நாய்ஸை லைவாக கேட்டுடலாம். என்னதான் லோ பட்ஜெட் வண்டியாக கூட இருந்தாலும் இன்ஜினோட நாய்ஸை எப்போவுமே இவங்க வந்து டீட்டெயிலாக காமிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளை நம்பி வெளியூர்லேருந்து வராங்க, அதனால் நம்ம நீட்டாக காமிச்சிருவோம். அதில் பார்த்துட்டு அவங்க வேணாங்கிறதையும் டிசைன் பண்ணிடுவாங்க. வண்டி வேணும்னா நேரில் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு மெக்கானிக்கோட போய் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு தரமான அப்டேட்டை சந்திக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 2,95,000 மட்டும் தான் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணால் இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. கால் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணுங்கள். திருச்சி அப்துல் ப்ரோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. நன்றி.